திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி காட்டம். 15 நாட்களாக குடிநீரில் பிரச்சினை இருப்பதாக மக்கள் புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் கூறுகின்றனர். ஸ்டாலின் அரசு மக்களின் மனுக்களுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காத அரசாகவே இருக்கிறது. மக்களின் குறைகளை கேளாத, நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். கோவை மாவட்டம் சோமனூரில் நடைபெற்ற விசைத்தறியாளர்களின் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனல் அமைக்க மானியம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழிலே நசிந்து போய்விட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனங்கூர் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவை பொறுத்தவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், அதனால் பஸ் கொடுத்து விட்டோம், அதனால் மக்கள் அவங்க வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை கட்டி கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்து விட்டு விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது, மின்கட்டணம் உயர்ந்து விட்டது. இந்த பகுதி விசைத்தறி நிறைந்த பகுதி, கிட்டத்தட்ட விசைத்தறி தொழிலே நசிந்து போகின்ற ஒரு நிலைமை இந்த 4 ஆண்டு காலத்தில் உருவாகிவிட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த நபர் மற்றும் திருமணத்திற்கு உதவிய நண்பர்கள் 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகள் வீட்டில் கூட தனியாக இருக்க முடியாத அளவில் நிலை உருவாகியுள்ளதுதான் விடியா ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது மகளை கர்ப்பமாக்கிய தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடி ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் பெண் பயணியிடம் ஆபாச சைகை காட்டிய நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு வீடு, பொது இடம் என எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் அருகே உதவி பேராசிரியர் கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய கொடூரம். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கல்லூரிக்கு செல்லவே அச்சப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடி அருகே மனைவி கண்முன்னே நடுரோட்டில் ஓட விரட்டி பிரபல ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறி வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் மக்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தங்கையின் தற்கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் லாரி ஓட்டுநரை கழுத்தை நெரித்து கொன்ற அண்ணன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் வெட்டி கொலை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ஊத்தங்குடி அருகே முன்விரோதம் காரணமாக அபினேஷ் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி.
மதுரையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர். திமுக ஆட்சியில் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மண்வெட்டியால் தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே குடும்ப தகராறில் கணவன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் பரோட்டா கேட்டு மதுபோதையில் சப்ளையரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பல். திமுக ஆட்சியில் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போது வழக்கு பதியக்கூடாது என கூறி காவல்துறையை மிரட்டிய கடத்தல் கார். திறனற்ற திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தலை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் கஞ்சாவை விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் இளைஞர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதாக கூறி விளம்பரம் தேடிக்கொள்வதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விடியா திமுக எம்பி கதிரானந்தால் திறந்து வைக்கப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையின் மேற்கூரை 2 நாட்களில் இடிந்து விழுந்த அவலம். விடியா ஸ்டாலின் அரசு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அரசாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊழலை மறைக்க இடிந்து விழுந்த பயணிகள் நிழற்கூடையை யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக சீரமைத்த ஒப்பந்ததார். கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து எந்த ஆய்வும் செய்யாமல் அனுமதி கொடுத்த அதிகாரிகள், மோசடியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் விளம்பரத்திற்காக எதையும் ஆராயாமல் வந்து திறந்து வைத்த விடியா திமுக எம்பி மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. அதிகார மோதலால் ஸ்டாலின் அரசும் ஆளுநரும் விளம்பரத்திற்காக ஆலோசனை மாநாடு நடத்தி துணைவேந்தர்கள் அழைக்கழிப்பு என குற்றச்சாட்டு. நடப்பாண்டிற்கான தேர்வு முடிவுகள் மற்றும் சேர்க்கை நடைபெறும் நிலையில் உயர்கல்வித்துறையின் முன்னேற்றமும் நிர்வாகத்திறனும் கேள்விக்குறியாகி உள்ளதாக மாணவர்கள் வேதனை. ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்க உள்ளதாக தகவல். 10 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்துவதால் பல்கலைக்கழகங்களின் முன்னேற்றத்திற்கு பயனளிக்குமா என கல்வியாளர்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் தனியாக கழன்று ஓடியதால் சாலையோர தடுப்பில் பேருந்து மோதி நின்ற அவலம். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியில் பேருந்துகளை பராமரிக்காமல் விடியா திமுக அரசு பயணிகள் உயிரில் விளையாடுவதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரில் பல்வேறு இடங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேல் மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள இயலவில்லை எனவும், தொடர்பு கொண்டாலும் முறையான பதில் அளிக்கப்படுவது இல்லை எனவும் குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியல்.
கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சீனாவின் வெய்பாங் நகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற 42வது சர்வதேச காத்தாடி விழா. தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளை மற்றும் தமிழ் கல்வெட்டு வடிவ காத்தாடிகள் உலக பார்வையை ஈர்த்தன. பத்தாம் எண் பொறிக்கப்பட்ட ஜெர்சியில் நடிகர் மோகன்லாலின் புனைப்பெயரான லாலேட்டன் என எழுதி பரிசாக அனுப்பிய கால்பந்து வீரர் மெஸ்ஸி. தனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக இதை கருதுவதாக மோகன்லால் நிகழ்ச்சி. ஐபிஎல் தொடரின் 37வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் 10 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு முன்னேறியது. ஐபிஎல் தொடரின் 38வது லீக் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 39வது லீக் போட்டி குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. ஐபிஎல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் இறுதி இடத்தில் இருக்கும் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதில் சிக்கல். எஞ்சியிருக்கும் 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் செல்ல முடியும் அல்லது மற்ற அணிகளின் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதால் சென்னை அணி ரசிகர்கள் கவலை.